பாரதி தோளிலே பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே. நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைத்திருக்கும் சீக்காளி மொழிகள்ல உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துகிறது என் மனம். காலமெல்லாம் கண்டுணர்கிறேன் பேரழகு தமிழுக்கு இந்த இளம் தமிழச்சியின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையை வணங்குகிறேன். என் உரையை தொடங்குகிறேன். நான் இன்று மது பழக்கத்தின் தீமைகள் குறித்து பேச வந்துள்ளேன். முதலில் மது என்றால் என்ன? மனிதனை மயக்கி அவனது மதியை கெடுத்து விதியை முடிக்கும் ஒரு மரணப்பொறி. மது என்பது மனிதனின் உடல் நலத்தை மட்டும் கெடுப்பதில்லை, அது ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்ச்சியையே குடித்து விடுகிறது. அதனால்தான் அது லட்சக்கணக்கான தாய்மார்களின் மாங்கல்யத்தை பறித்திருக்கிறது, கோடிக்கணக்கான ஏழை குழந்தைகளின் கல்வியை திருடி இருக்கிறது, ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தின் எதிர்காலத்தையே கொலை செய்திருக்கிறது. மனிதர்கள் தாங்கள் மதுவை குடிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த மனுதான் மனிதனை குடித்துக் கொண்டிருக்கிறது. மது அருந்துவர்களுக்காகவே வள்ளுவர் மிக அழகாக ஒரு குறள் கூறியிருக்கிறார். துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல இன்னாலும் நன்றுண்டார் கல்லுண்டார் என்று. அதாவது குடிப்பவர்களுக்கும் விஷம் குடித்துவிட்டு செத்து போனவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று கூறுகிறார். சமண முனிவர்கள் கூட நாலடியாரை மிக அழகாக ஒரு பாடல் கூறியிருக்கிறார்கள். கைமண்ணை புக்க கணம் போல தாம் புகுந்த இம்மண்ணை பால்படுத்தும் உருக்கமாய் மண்ணைக்கும் துன்பமே செய்யும் துரிசான கல்லுண்டாய் என்று. அதாவது ஒரு கூரை வீட்டுக்குள் தீப்பொறி விழுந்தால் எப்படி அந்த வீரே எரிந்து சாம்பலாகுமோ அதே போல ஒரு குடும்பத்திற்குள் மது புழக்கம் நுழைந்தால் அந்த குடும்பமே நாசமாய் போகும் என்று கூறுகின்றனர். சீத்தலை சாத்தனார் கூட மணிமேகலையில் கல் போய் காமம் கொலை களவெனும் உள்ளுடை ஐந்து பாவம் உறைவிடமாய் என்று கூறுகின்றார். அதாவது இங்கு கொலை திருட்டுக்கு முன்பாக கள் எனும் மதுவை தான் முதலாவதாக குறிப்பிடுகிறார். வள்ளுவர் கல்லுண்ணாமை எனும் அதிகாரத்திலே மது அருந்துபவர்கள் செத்தவர்களுக்கு சமம் என்று கூறுகிறார். மேலும் பெற்ற தாயே ஆனாலும் தன் மகன் மது குடித்துவிட்டு மயங்கி கிடப்பதை கண்டால் முகம் சுளிப்பாள் என்று கூறுகிறார். எனவே மனிதனின் மதியை மயக்கி அறிவை கெடுத்து அழிவின் பாதைக்கு கொண்டு செல்லும் மதுவை அடியோடு வெறுப்போம், அறிவார்ந்த சமூகமாக உருவெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.